இது வந்து என்னோட செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து மெட்டாஃபார்மின் ஃபோலேட் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் டாக்டர் சஜஸ்ட் பண்ண மாதிரி. ஆனாலும் எனக்கு வந்து சைக்கிள்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலன்னு நான் சொல்லியிருந்தேன். டாக்டர் கிட்ட விசிட் போகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டாக்டர் கிட்ட விசிட் போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்றதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டாக்டர் கிட்ட போனப்போ எனக்கு பீரியட்ஸ் டிலே ஆகி 12 days 13 days ஆயிடுச்சு. டாக்டரோட ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்னவாக இருந்ததுன்னா, ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிங்களா, ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா வீட்டிலன்னு கேட்டாங்க. நான் மல்டிபிள் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், எல்லாமே நெகட்டிவ் தான் வருதுன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த டேப்லெட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணி ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்தாங்க. நாட்ருலன்ற டேப்லெட். இதில் வந்து 10 டேப்லெட்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து எடுத்துக்கணும். கண்டினியூஸாக 5 days எடுத்துக்கிட்டால் டேப்லெட் நிறுத்தி 5th டேலேருந்து 10th டேக்குள்ளே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும். பீரியட் வந்து செகண்ட் டே வந்து வாங்க, நம்ம வந்து 2 LH அண்ட் AMH ரெண்டுமே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் டேப்லெட் எழுதி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு டேப்லெட் நிறுத்தி 7th டே வந்து பீரியட்ஸ் வந்தது. நான் டாக்டர் கிட்ட போனப்போ 2 டெஸ்ட் எடுத்தாங்க. LH வந்து எனக்கு ஒரு 2-3 months முன்னாடி எடுத்தப்போ 14 இருந்தது செகண்ட் டே. ஆக்சுவலாக 1.7லேருந்து 15 தான் இருக்கணும். இப்போ வந்து எனக்கு செகண்ட் டே வந்து 5.3 தான் இருந்தது. கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிருந்தது. அது வந்து நான் ஃபுட்டு கொஞ்சம் மாற்றினாலையா இல்லை வந்து டேப்லெட்னாலையான்னு எனக்கு தெரியல. AMH வேல்யூ வந்து 7.50 இருந்தது. இது வந்து யூஸ்வலாக ஹை தான். எனக்கு வந்து PCOD சின்ன வயசுலேருந்தே இருந்ததுனால எக் ரிசர்வ் தான் AMHன்றது. அது வந்து எனக்கு ஜாஸ்தி தான் இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து இந்த 2 டெஸ்ட்டுக்கு அப்புறம் லெட்ரோசோல் எழுதி கொடுத்தாங்க. சரி, லெட்ரோசோல்னா வந்து ஓவுலேஷன் இண்டக்ஷன் டேப்லெட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து 2.5லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து டைரெக்டாக 5 டோஸ்க்கு போயிடுவேன்னா 2.5 மில்லிகிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் வந்து 5 டேப்லெட்ஸ் இருக்குது. இதை ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக வந்து 5 days போடணும். இது வந்து எதுக்குன்னா, அந்த LH ஹார்மோன் வந்து கண்ணாப்பின்னான்னு இருக்கும் PCOD இருக்கவங்களுக்கு. அதனால தான் வந்து எக் வந்து ரிலீஸ் ஆகாது. இதில் வந்து 5 டேப்லெட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து தேர்ட் டே நான் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 7th டே வந்து முடிஞ்சுது. இது வந்து அந்த ஓவுலேஷன் வந்து இன்டியூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த LH ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி ஓவுலேஷன் வந்து எக் ரிசர்வ். PCOD இருக்கவங்களுக்கு எக்கு வந்து எப்போயுமே நிறையா இருக்கும். அதில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன பிரச்சனைனா, எக்கு ரிலீஸ் ஆகுறதுல தான் நமக்கு பிரச்சனை இருக்கும். இந்த டேப்லெட் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். 60-70% ஆஃப் விமனுக்கு வந்து அந்த ஓவுலேஷன் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டேப்லெட் எனக்கு வந்து தேர்ட் டே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஸ்கேன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கே தேர்ட் டே ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. தேர்ட் டேலேருந்து 7th டே முடிச்சுட்டு எனக்கு வந்து 10th டே வந்து டாக்டர் ஸ்கேனுக்கு வர சொன்னாங்க. ஓவுலேஷன் நடக்குதா என்னன்னு ஸ்கேன் பண்ணுறதுக்கு. இப்போ தான் எனக்கு இந்த டேப்லெட் முடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்கேனுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்க, ஓவுலேஷன் கரெக்டாக நடக்குதா இல்லையா என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.